வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். நான் ஒரு யூடியூபரோ இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பல இடங்களில் பணத்துக்காக அலையிறாங்க. நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா நிறைய நடுத்தர ஏழை குடும்பங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இங்கே கொழுப்பெடுத்து போய் தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறது கிடையாது. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு, நடுத்தர குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க. ஏன்? அரசு பள்ளிகள் தரமுடைய கல்வியா கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துவதற்கு, அதை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கொடுத்த திட்டம் தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். இந்த திட்டத்தின்படி கடந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே இந்தியா முழுவதும் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குமோ அதை விட அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சயின்ஸ் லேபு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, பசங்களுக்கு இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் வரைக்கும் பல திட்டங்கள், பல நவீனப்படுத்துதல்கள் இந்த திட்டத்தில் இருக்கு. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. இந்த ஸ்கூல் ஆந்திர பிரதேசத்தில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நவீனப்படுத்தப்பட்ட ஒரு அரசு பள்ளி. இது மாதிரி 885 பள்ளிகள் நம்முடைய பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. எனக்குலாம் வயிறுலாம் குமையுதுங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் அமல்படுத்தப்படாதனால நம்மளும் இது மாதிரி ஒரு 900 ஸ்கூல் இங்கே அப்கிரேட் பண்ண போகிறதை இழந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, மாவட்டத்துக்கு 25 பள்ளிகள், அரசு பள்ளிகள் இந்த மாதிரி நவீனப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தை திமுகவும் உள்ள விடாமல் இருந்தாங்க. இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகமும் அதே அரசியலை பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிகள் வந்துருச்சுன்னா 3 மொழிகள் வந்துடும், அதனால நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இப்போ இருக்கிற இந்த கட்சியும் எடுக்குது. ஆதவ் அர்ஜுனாவும் அதை தான் பேசுறாரு, கல்வி அமைச்சும் அதை தான் பேசுறாரு. நான் கேட்குறேன், இந்திய எதிர்ப்பு தானே தமிழகத்தினுடைய கொள்கையா இருந்தது. இந்திய காங்கிரஸ் அரசு திணித்தது, அதனால் தமிழகம் இந்தியை எதிர்த்தது. இந்திய எதிர்ப்பு தான் நம்முடைய கொள்கையா இருந்தது. திணிக்கும் பொழுது எதிர்க்கிறது கரெக்ட். திணிப்பே இல்லாதப்ப எதுக்கு சார் எதிர்க்கணும்? இப்போ யார் இந்திய திணிச்சா? இவங்க இந்திய எதிர்ப்புங்கிற ஸ்டாண்டை மாத்திட்டு இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு என்னைக்கு மாத்தினாங்க தெரியுங்களா? இந்தி கம்பல்சரி இல்லை அப்படிங்கிறத மத்திய அரசு தெளிவுபடுத்துச்சு. அதனால இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மும்மொழி கொள்கையே வரக்கூடாது. ஏன் மும்மொழி கொள்கை வரக்கூடாது? 3வது மொழியா தெலுங்கு படிப்பாங்க, 3வது மொழியா மலையாளம் படிப்பாங்க, கன்னடம் படிப்பாங்க. எந்த மொழியை வேணா 3வது மொழியா எடுத்து படிச்சுட்டு போயிடுவாங்களே. இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை நீங்க அப்படியும் உறுதியா சொல்றீங்கன்னா அதை பிரைவேட் ஸ்கூல்லையும் அமல்படுத்துங்க. இதென்ன சார் மானம் கெட்ட கொள்கை? அரசு பள்ளி மாணவன் 5 சப்ஜெக்ட் படிப்பான், பிரைவேட் ஸ்கூல் பையன் 6 சப்ஜெக்ட் படிப்பான். இது என்ன ஏற்றத்தாழ்வு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்றீங்க. இருமொழி கொள்கைன்ற அடிப்படையில நீங்க மறுபடியும் இன்இக்வாலிட்டி தானே கொண்டு வரீங்க. அரசு பள்ளி மாணவனுக்கு 2 மொழி, பிரைவேட் ஸ்கூல் மாணவனுக்கு 3 மொழி. என்ன நியாயம் அது? ஆகையால இந்த மாதிரியான அற்ப அரசியல் அரிப்பு காரணங்களை சொல்லி ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கிற இந்த நல்ல வாய்ப்பை தயவு செஞ்சு தட்டி கழிக்காதீங்க. நம்முடைய வரிப்பணமும் அதில் இருக்கு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசு பள்ளிகள் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் மூலமா நவீனப்படுத்தப்படுது. நம்ம மாநிலம் அந்த வாய்ப்பை, நல்வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு நீங்க போய் யூடியூப்ல பாருங்க, நெட்ல எடுத்து பாருங்க. பிஎம் ஸ்ரீல அந்த ஸ்கீம்ல நவீனப்படுத்தப்பட்ட அரசு பள்ளிகள்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்றத தயவு செஞ்சு பாருங்க. இதுக்கு மேலையும் தன்னுடைய குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இன்னைக்கு ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் கடன்காரன்ட்டையும் போய் வாசல்ல நிக்கிறான் பாரு. அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ சொல்லட்டும் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வேணான்னு சொல்லி. இந்த அரசியல் அரிப்புக்காக அரசியல்வாதிங்க யாரும் சொல்லாதீங்க. சிந்திச்சு பாருங்க. நன்றி.